today's topic, time of supply. So time of supply ன்றது என்னன்னா, it is the charging event. So the date on which the charging event has occurred. அதாவது என்னைக்கு வந்து சார்ஜ் பண்ணலாம், அதாவது என்னைக்கு ஜிஎஸ்டி சார்ஜ் பண்ணலாம் அப்படின்றது தான் டைம் ஆஃப் சப்ளை. ஸோ எந்த டேட்ல இந்த ஜிஎஸ்டி வந்து நமக்கு டாக்ஸபிள் ஆகுது, எந்த டைம் வந்து ஜிஎஸ்டியை கலெக்ட் பண்ணலாம், ஸோ எந்த டைம் இட் இஸ் சார்ஜ் ஆகுது, ஸோ அதை சொல்றது தான் டைம் ஆஃப் சப்ளை. ஸோ டைம் ஆஃப் சப்ளையை டீட்டெயில்டாக பார்க்கறதுக்கு முன்னாடி டியூ டேட் ஃபார் பேமெண்ட் ஆஃப் ஜிஎஸ்டி இது பார்ப்போம். இன்கேஸ் காம்போசிஷன் ஸ்கீம் எடுத்திருந்தா, ஸோ உங்களுக்கு தெரியும் காம்போசிஷன் ஸ்கீம்னா நம்ம வந்து குவார்ட்டர் தான் ஜிஎஸ்டி கால்குலேட் பண்ணுவோம். இப்போ சே ஃபார் எக்ஸாம்பிள் Q1, அதாவது த பீரியட் ஏப்ரல் டு ஜூன். ஸோ ஃபர்ஸ்ட் குவார்ட்டர் வந்து ஏப்ரல் டு ஜூன். ஸோ நீங்க என்ன பண்ணணும்னா the month following the quarter. ஸோ ஜூன் மந்த்துக்கு அடுத்த மாசம் என்னது ஜூலை. ஸோ பிஃபோர் 18th ஜூலை நீங்க ஜிஎஸ்டி பே பண்ணிருக்கணும். ஸோ சிமிலர்லி Q2 எடுத்துக்கிட்டீங்கன்னா ஜூலை டு செப்டம்பர். ஸோ ஜூலை ஆகஸ்ட் செப்டம்பர்ன்றது செகண்ட் குவார்ட்டர். ஸோ செப்டம்பருக்கு அடுத்த மாசம் அக்டோபர். ஸோ பிஃபோர் 18th அக்டோபர் நீங்க ஜிஎஸ்டி வந்து பே பண்ணிருக்கணும். ஸோ இன் கேஸ் ஆஃப் டிடிஎஸ், ஸோ டிடிஎஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஜிஎஸ்டியில் வி ஹேவ் டிடிஎஸ். ஸோ அது வந்து 10th ஆஃப் த ஃபாலோயிங் மந்த். ஸோ எந்த மந்த் நம்ம டைம் ஆஃப் சப்ளை கண்டுபிடிக்கிறோம், டிடிஎஸ் இது அப்ளிகபிளோ அதுக்கு அடுத்த மாதம் 10th ஜிஎஸ்டி பே பண்ணணும். இன் கேஸ் ஆஃப் நான் ரெசிடென்ட் டாக்ஸபிள் பர்சன், ஸோ உங்களுக்கு தெரியும் இன் கேஸ் ஆஃப் நான் ரெசிடென்ட் டாக்ஸபிள் பர்சன் அது ஒரு லிமிடெட் பீரியட். இப்போ சே ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 45 days. சே ஃபார் அ நான் ரெசிடென்ட் 45 days வந்து அவங்க ஜிஎஸ்டி இது கொடுத்துருக்காங்க. இட் ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் 1st January டு 14th February. ஸோ ஒரு 45 days. ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா நமக்கு ஜனவரி மந்த் ஒரு மாசம் ஃபுல்லா கிடைக்குது. ஸோ 31 days இன் ஜனவரி, பிப்ரவரியில ஒரு 14 days. ஸோ டோட்டல் பார்த்தீங்கன்னா 45 days. ஸோ என்ன சொல்றாங்கன்னா 20 days ஆஃப்டர் த எண்ட் ஆஃப் கேலண்டர் மந்த், அதாவது எது கம்ப்ளீட் ஆயிருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா ஜான் வந்து ஃபுல்லா கம்ப்ளீட் ஆயிருக்கு. ஸோ ஜான்வரி மந்த் வந்து ஃபுல்லி கம்ப்ளீட்டட், ஒரு மாசம் ஃபுல்லா கம்ப்ளீட் ஆயிருக்கு. ஸோ 20 days ஆஃப்டர் த எண்ட் ஆஃப் கேலண்டர் மந்த். அப்ப ஜனவரி மாசத்துக்கானது 20th Februaryக்குள்ள பே பண்ணணும். 20 days ஆஃப்டர் த எண்ட் ஆஃப் கேலண்டர் மந்த். ஸோ ஜனவரி மந்த் ஃபுல்லா கம்ப்ளீட் ஆச்சு. அதனால சப்சிக்வெண்ட் மந்த் ஜனவரிக்கு அடுத்த மாசம் என்னது பிப்ரவரி. பிப்ரவரி 20th நம்ம வந்து ஜிஎஸ்டி பே பண்ணணும். ஆர் 7 days after the last date of validity in the second case. In the second caseல பாத்தீங்கன்னா பிப்ரவரி மந்த் 14th இதோட முடியுது. ஸோ இதுல இருந்து 7 days. ஸோ 14th இருந்து 7 days, அதாவது 21st. ஸோ பை 21st பிப்ரவரிக்குள்ள இந்த பிப்ரவரி மந்த்துக்கானதை பே பண்ணணும். ஸோ பார்ட் ஆஃப் த மந்தா இருந்து முடிஞ்சதுன்னா 7 days ஆஃப்டர் த லாஸ்ட் டேட் ஆஃப் வேலிடிட்டி, ஃபுல் கம்ப்ளீட்டட்னா 20th ஆஃப் சப்சிக்வெண்ட் மந்த். இன் கேஸ் ஆஃப் டிசிஎஸ் 10th ஆஃப் த ஃபாலோயிங் மந்த். டிடிஎஸும் டிசிஎஸ்க்கும் பார்த்தீங்கன்னா அடுத்த மாசம் 10th. அதர் தேன் த அபவ், இது இல்லாம மற்ற கேஸ் நார்மல் கேஸ் இருந்தா கூட இட் கம்ஸ் அண்டர் இந்த கேட்டகரி, அதாவது 20th ஆஃப் த ஃபாலோயிங் மந்த். ஸோ இப்போ ஏப்ரல் மந்த் எப்போ பே பண்ணணும், 20th ஆஃப் மேக்குள்ள. ஸோ இப்போ செப்டம்பருக்கு 20th ஆஃப் அக்டோபருக்குள்ள.
ஸோ மற்ற எல்லா கேஸ் மோஸ்ட்லி ஜென்ரல் கேஸ் கூட வந்து பார்த்தீங்கன்னா இதில் தான் வருது. ஸோ அதர் தேன் தி அபவ் இட் இஸ் 20th. எக்ஸாமுக்கு வந்து இதுதான் இம்பார்ட்டன்ட். உங்களுக்கு எக்ஸாம் கொஸ்டின் வந்து இந்த 20th of the following month இதை பேஸ் பண்ணி தான் இருக்கும். Assessee's turnover not exceeding 1.5 crores. Then 20th of the following month from the end of the relevant quarter. So 1.5 crores தாண்டலைன்னா ஃபாலோயிங் அதாவது குவார்டர் இதுக்கும் ரெலவெண்ட் குவார்டர் அந்த குவார்டரோட இப்போ சே Q1 நம்ம பார்த்தோம்னா ஏப்ரல் மே ஜூன் ஃபர்ஸ்ட் குவார்டர் அப்போ 20th of ஜூலைக்குள்ள. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா திஸ் இஸ் அப்ளிகபிள் ஒன்லி ஃபார் பீரியட் அக்டோபர் டு டிசம்பர் ஃபார் த ஃபினான்ஷியல் இயர் 17-18. பட் நம்ம எக்ஸாமுக்கு வந்து அப்ளிகபிள் ஆகிறது இதுதான். ஸோ செக்ஷன் 12 அது வந்து டைம் ஆஃப் சப்ளை ஆஃப் குட்ஸை பற்றி சொல்லுது. செக்ஷன் 13 வந்து டைம் ஆஃப் சப்ளை ஆஃப் சர்வீசஸ். ஸோ குட்ஸ் வந்து செக்ஷன் 12ல கவர் ஆகுது, சர்வீசஸ் வந்து செக்ஷன் 13ல கவர் ஆகுது. இது நம்ம டீட்டெயில்டா பார்க்கலாம். ஸோ டைம் ஆஃப் சப்ளை ஆஃப் குட்ஸ் ஆக்சுவலி குட்ஸ்லயே பார்த்தீங்கன்னா 4 கேட்டகரி இருக்கு. So this is the first category. Time of supply of goods. So section 12 the goods cover ஆகுது where turnover is greater than 1.5 crores. So turnover வந்து 1.5 crores-க்கு மேல இருக்கு. Check பண்ணுங்க whether supply involves movement of goods. So movement of goods ன்றது என்னதுன்னா nothing but from one place to another. goods வந்து transfer ஆகுதா? இப்போ இந்த எக்ஸாம்பிள் ஒன்று எடுத்துக்கிட்டு பார்த்தீங்கன்னா P of சென்னை supply goods to B of பெங்களூர். ஸோ இங்க வந்து பார்த்தீங்கன்னா goods வந்து சென்னையிலேருந்து பெங்களூர் போகுது. ஸோ from one place to another. goods வந்து ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடம் போகுது. In case of no, அதாவது இது வந்து பார்த்தீங்கன்னா பையர் வந்து செல்லரோட பிளேஸ்க்கே போய் வாங்குது. இப்போ நீங்க மளிகை ஜாமான் வாங்குறீங்க, அப்ப நீங்க என்ன பண்றீங்க, நீங்களே அங்க போய் வாங்குறீங்க. ஸோ பையர் கோஸ் டு த செல்லர்ஸ் பிளேஸ். ஸோ அங்க போனோடனே அங்கேயே நீங்க டெலிவரி ஆயிடுது. ஸோ அங்க அப்படியே வாங்கிட்டு வீட்டுக்கு வந்துடுறீங்க. ஸோ இது வந்து நோ மூவ்மெண்ட் ஆஃப் குட்ஸ், இது வந்து மூவ்மெண்ட் ஆஃப் குட்ஸ். ஸோ டைம் ஆஃப் சப்ளை invoice issued before or at the time of removal of goods for supply to the recipient or date on which supplier receives the payment, whichever is earlier. So இங்க வந்து பாத்தீங்கன்னா it is delivery. இங்க வந்து பாத்தீங்கன்னா removal of goods. அதாவது நம்ம எப்ப வந்து goods அனுப்புறோம். So இந்த கேஸஸ் சென்னை டு பெங்களூர் எப்ப அனுப்புறோம், அது removal of goods. இது டெலிவரி ஆஃப் குட்ஸ், அதாவது எந்த நேரத்துல நம்ம செல் பண்ணோம். ஏன்னா இது வந்து இங்க வந்து பையரே வரனால அந்த டைமே நம்ம டெலிவரி பண்றோம். ஸோ இங்க டெலிவரி ஆஃப் குட்ஸ், இங்க ரிமூவல் ஆஃப் குட்ஸ். ஆக்சுவலா ஈஸி வந்து பாத்தீங்கன்னா 3 பாயிண்ட் தான். டைம் ஆஃப் சப்ளை இஸ் ஏர்லியர் ஆஃப் 3. அது என்னன்னா டேட் ஆஃப் இஷ்யூ ஆஃப் இன்வாய்ஸ், last date on which invoice has to be issued, or date of receipt of payment. So இது எடுத்துக்கலாம். இந்த 3 தான். இதை நீங்க நோட் பண்ணாலே இதே போதும். So date of issue of invoice, last date on which invoice should have been issued. அதாவது இப்ப சே ஃபார் எக்ஸாம்பிள் இன் கேஸ் ஆஃப் மூவ்மெண்ட் ஆஃப் குட்ஸ், மூவ்மெண்ட் ஆஃப் குட்ஸ் என்ன ஆகுது, சென்னையில இருந்து பெங்களூர் போகுது. அப்ப எப்ப அந்த குட்ஸ் சென்னையை விட்டு போகுதோ அதுதான் லாஸ்ட் டேட் ஆன் விச் இன்வாய்ஸ் ஷுட் ஹவ் பீன் இஷ்யூட், அதாவது டேட் ஆஃப் ரிமூவல். ஆர் இன் கேஸ் நோ மூவ்மெண்ட் ஆஃப் குட்ஸ், இப்ப நம்ம பார்த்தோம் இல்லைங்களா டெலிவரி. ஸோ டெலிவரி என்னைக்கு நடந்துச்சோ அதுதான் லாஸ்ட் டேட் ஆன் விச் இன்வாய்ஸ் ஷுட் ஹவ் பீன் இஷ்யூட். ஆர் டேட் ஆஃப் receipt of payment, whichever is earlier. இந்த 3 இது ஞாபகம் வச்சுட்டாலே போதும்.
ரெண்டு கேஸ்க்குமே applicable ஆகும். Whether movement or without movement, இது வந்து applicable. So date of issue of invoice, last date on which invoice should have been issued, or date of receipt of payment, whichever is earlier. So first வந்து actually என்னைக்கு invoice கொடுத்தாங்க, அடுத்தது last date on which invoice should have been issued. அதாவது கடைசி நாள் எப்ப கொடுத்திருக்கணும், ஒன்னு goods removal ஆகுறப்ப or goods வந்து delivery ஆகுறப்ப. And last case date of receipt, எப்ப நீங்க amount receive பண்றீங்க. இந்த மூணுத்துல whichever is earlier. So example number 1. P of Chennai supply goods to B of Bangalore. So Chennai la irundhu Bangalore போகுது. P is the seller, B is the buyer. P has to send the goods for delivery from Chennai to Bangalore, sends the goods to B on 30th October. So date of removal என்னது, 30th October. So last day on which invoice has to be issued, date of removal, அதுதான் 30th October. So பாத்தீங்கன்னா 30th October, 30th October, 30th October போட்டாங்க. Turnover of P in the previous year was 2 crore. Find the time of supply. இது எதுக்கு சொல்லிருக்காங்கன்னா composition scheme இல்லைன்னு. So questionல we have other dates. So என்னைக்கு invoice issue பண்ணிருக்காங்க, 30th October. So இது நமக்கு தெரியும் last date. அப்புறமா date on which payment is received, date on which the supplier received the payment. Actually இதுக்கு definition வந்து பாத்தீங்கன்னா it is in subsequent page. The phrase date on which supplier receives the payment or date of receipt of payment means date on which payment is entered in the books of account or the date on which payment is credited to the bank account, whichever is earlier. So இது வரைக்கும் ஒண்ணு. அதாவது என்ன சொன்னா டேட் ஆஃப் ரிசிப்ட் ஆஃப் பேமெண்ட் என்னன்னா, நீங்க புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸ்ல என்னைக்கு என்ட்ரி போடுறீங்க, இப்ப சே பேமெண்ட் ரிசீவ்னு புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸ்ல என்ட்ரி போடுறீங்க, ஜேர்னல் என்ட்ரி பாஸ் பண்றீங்க. ஸோ அந்த டேட் ஆர் பேங்க்ல என்னைக்கு கிரெடிட் ஆச்சு, ஸோ உங்க பேங்க் அக்கௌண்ட்ல என்னைக்கு அது கிரெடிட் ஆச்சு, விச்எவர் இஸ் earlier. ஸோ இப்போ வந்து பார்ப்போம். கம் டு illustration 1. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா டேட் ஆன் விச் பேமெண்ட் இஸ் என்டர்ட். ஸோ இது வந்து நீங்கள் பேமெண்ட் ரிசீவ் ஆயிடுச்சுன்னு என்ட்ரி என்னைக்கு போட்டிருக்கீங்க, 31st October. டேட் ஆன் விச் பேங்க்ல எப்போ ரிசீவ் ஆயிருக்கு, 1st November. பேங்க் அக்கௌண்ட்ல 1st November, என்ட்ரி 31st October. ஸோ விச் எவர் இஸ் earlier. ஸோ 31st October. ஸோ இது வந்து டேட் ஆஃப் இஷ்யூ ஆஃப் இன்வாய்ஸ், இல்லைன்னா லாஸ்ட் டே ஆன் விச் இட் ஹாஸ் டு பி இஷ்யூட், ஆர் இந்த ரெண்டுத்துல whichever is earlier, அதாவது டேட் ஆஃப் பேமெண்ட். இது மூணுத்துல எது earlier. So 30th October or 31st October, it is 30th October. So once again I repeat பண்றேன். Date of which supplier receives the payment அப்படின்னா it is date on which books of accountsல entry ஆயிருக்கு or பேங்க்ல கிரெடிட் ஆயிருக்கு, whichever is earlier. So first இது ரெண்டுத்துல எது earlier கண்டுபிடிங்க. 31st October or 1st November, 31st October. 31st October or 1st November, 31st October. 27th October or 26th October, 26th October பேங்க் அக்கௌண்ட்ல வந்துச்சு, என்ட்ரி வந்து 27 தான் பாஸ் பண்றோம். So whichever is earlier, so 26th October. அதுக்கப்புறமா compare it with date of
actual invoice, last day on which it has to be issued, or date of payment. இது மூணுத்துல whichever is earlier, 30th October. So இதுதான் time of supply. So last case 28th October invoice date, 30th October last date, 26th October. இதுல whichever is earlier, 26th October. So இப்போ நம்ம வந்து time of supply கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ say இது வந்து அக்டோபர் மந்த்னு கண்டுபிடிச்சாச்சு. அப்ப எப்பக்குள்ள பே பண்ணணும்? அக்டோபர் மந்த் த நெக்ஸ்ட் மந்த் 20th குள்ள. சோ அக்டோபர் மந்த்துக்கான ஜிஎஸ்டிய சப்சிக்வெண்ட் மந்த் செப்டம்பர் 20th குள்ள நீங்க பே பண்ணணும். Example 2, Mr. Ram sold goods to Shyam worth 5 lakh. So வந்து வித்துட்டார். அதாவது இங்க வந்து பிளேஸ பத்தி சொல்லாதனால there is no movement of goods னு நம்ம அசியூம் பண்ணிக்கலாம். The invoice was issued on 15th November. So actual invoice 15th November. Payment was received. So எப்ப payment receive ஆயிருக்கு? 30th November. Goods were supplied. இது வந்து last day. So இது வந்து delivery date. So delivery date ன்றப்ப last day on which invoice has to be issued. இந்த மூணுத்துல whichever is earlier. So the answer is 15th November. இது வரைக்கும் நம்ம பார்த்ததுல in supply of goodsல ஒரு சின்ன amendment ஒன்னு இருக்கு. என்னன்னா so from 15th November till date. So 15th November 2017 ல இருந்து advance receipt க்கு time of supply க்கு நம்ம கன்சிடர் பண்ண மாட்டோம். So இது வந்து please memorize this notification number. Notification number 66/2017. இந்த notification number 66/2017 என்ன சொல்றாங்கன்னா advance payment. நீங்க advance payment ஏதாவது ரிசீவ் பண்ணிருந்தீங்கன்னா அத time of supply க்கு எடுத்துக்க கூடாது. So example number 3, Mr. Ram sold goods to Mr. Ravi worth 5 lakh. The invoice was issued. இது வந்து date of invoice 15th November. Payment was received 31st October. Goods were supplied. அதாவது date of delivery. So from 15th November 2017 onwards, advance received. So date of receipt இங்க பாத்தீங்கன்னா advance receipt. Advance receipt என்னது? Invoice dateக்கு முன்னாடியே நீங்க amount receive பண்றீங்க. So இது வந்து பாத்தீங்கன்னா date of receipt of payment. இதெல்லாம் நவம்பர்ல இருக்கு. அக்டோபர் மாசமே நம்ம ரிசீவ் பண்ணிருக்கோம். So advance is not a time of supply. So அதனால இத கன்சிடர் பண்ணக்கூடாது. So நீங்க வந்து it is 15th November or 20th November whichever is earlier. So உங்களுக்கு question வந்துச்சுன்னா எக்ஸாம் question வந்ததுன்னா நீங்க வந்து time of supply is equal to date of issue of invoice or last day on which it has to be issued whichever is earlier. அதோட போட்டு முடிக்காதீங்க. ஆன்சர்ல மென்ஷன் பண்ணுங்க. நோட் போட்டுட்டு as per notification number 66/2017 15th November 2017 onwards advance received க்கு time of supply க்கு வராது. So advance is not a time of supply அப்படின்றதையும் மென்ஷன் பண்ணணும். வெறும் இது ரெண்டு மட்டும் போட்டு whichever is earlierனா full mark அவார்ட் பண்ண மாட்டாங்க. நீங்க வந்து ரீசனும் கொடுக்கணும். அதாவது as per notification number 66/2017 advanceல வந்து is not a type of supply. So இது வந்து applicable only for goods. Remember advance received on goods க்கு மட்டும் தான் இது applicable, not for others. So second category. So first category நம்ம goods பார்த்தோம். goodsலயே normal sale. Second category in case of composition scheme.
So goodsல இது வந்து நம்பர் 1 கேட்டகரி நம்பர் 1. goodsல இது கேட்டகரி நம்பர் 1. இது goodsலயே கேட்டகரி நம்பர் 2. அதாவது if you are opted for composition scheme, ஸோ நீங்க காம்போசிஷன் ஸ்கீம் ஆப்ட் பண்ணியிருந்தீங்கன்னா நீங்க வந்து இந்த 3 கேட்டகரியில வரீங்க. இன் கேஸ் ஆஃப் மேனுஃபேக்சரர், டேட் ஆஃப் இன்வாய்ஸ், ஸோ இன்வாய்ஸ் டேட் ஏதோ அதுதான், அதில் பே ஜிஎஸ்டி அட் 0.5%. இதே இது டேட் டைம் ஆஃப் சப்ளை ஃபார் ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டேட் ஆஃப் இன்வாய்ஸில் 2.5%. டீலராக இருந்தீங்கன்னா ஜிஎஸ்டி வந்து 0.5%. டைம் ஆஃப் சப்ளை வந்து டேட் ஆஃப் இன்வாய்ஸ். ஸோ காம்போசிஷன் ஸ்கீமில் டைம் ஆஃப் சப்ளை வந்து டேட் ஆஃப் இன்வாய்ஸ். என்னைக்கு இன்வாய்ஸ் இஷ்யூ பண்ணுறீங்களோ அப்பயே உங்களுக்கு ஜிஎஸ்டி அதுதான் டைம் ஆஃப் சப்ளை. ஸோ இப்போ ஜூன் மந்த் கொடுக்குறீங்க ஆர் ஜூலை மந்த் வந்து இன்வாய்ஸ் இருக்குன்னா ஆகஸ்ட் இன் கேஸ் ஆஃப் காம்போசிஷனுக்கு நம்ம வந்து குவார்டர் தான் பண்ணுவோம். ஸோ வந்து ஆகஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இட் கம்ஸ் அண்டர் செகண்ட் குவார்டர். தேர்ஃபோர் ஜூலை டு செப்டம்பர், அதனால 18th அக்டோபருக்குள்ள நம்ம வந்து ஜிஎஸ்டி பே பண்ணணும். ஸோ காம்போசிஷன் ஸ்கீம்னா குவார்டர் பேசிஸ். ஸோ அதனால சப்சிக்வெண்ட் அந்த குவார்டரோட அடுத்த மாதம், இப்போ செகண்ட் குவார்டர்னா ஜூலை டு செப்டம்பர், அடுத்த அக்டோபர். ஸோ அக்டோபர் 18th இந்த இது நீங்க பே பண்ணணும். இப்போ நீங்க காம்போசிஷன் ஸ்கீம் அவுட் பண்ணலன்னா செக் வெதர் இட் இன்வால்வ்ஸ் மூவ்மெண்ட் ஆஃப் குட்ஸ் இருந்ததுன்னா இன்வாய்ஸ் இஷ்யூ டேட். ஸோ இது வந்து நம்ம ஆல்ரெடி பார்த்த மாதிரி தான், டேட் ஆஃப் இன்வாய்ஸ் ஆர் லாஸ்ட் டேட் ஆஃப் ரிமூவல். பார்த்தீங்கன்னா இங்கே அட்வான்ஸை எடுத்துட்டாங்க, டேட் ஆஃப் ரெசிப்ட் எடுத்துட்டாங்க. ஏன்னா ஃப்ரம் 15th as per notification number 66/2017, 15th November 2017 இருந்து கிடையாது. Example number 4. C of Chennai supply goods to M of Madurai. So Chennai to Madurai. C has sent the goods on delivery from Chennai to Madurai on 30th May 2018. The turnover of C is 2.5 crores. Find the time of supply in the following different scenarios. So removal of goods, date of issue of invoice. So any removal of goods, so அதுதான் date of payment. So இதில் whichever is earlier. So இது வந்து it is almost similar to our illustration 1. So either date of invoice or last date, இல்லைன்னா இது ரெண்டுத்துல whichever is earlier, அதுதான் date of payment. இந்த மூணுத்துல எது earlier-ஓ அதுதான். So நவம்பர்ல இருந்து டேட் ஆஃப் பேமெண்ட்டை கன்சிடர் பண்ணக்கூடாது. அதனால it will be only date of issue of invoice or last date of issue whichever is earlier. கீழே நீங்க நோட் கொடுக்கணும். கீழே என்ன நோட் தருவீங்க? as per notification number 66/2017, advance is not a time of supply. ஸோ அதனால இந்த அமௌண்ட்டை கன்சிடர் பண்ண மாட்டோம்னு சொல்லிடுறோம். ஸோ அதனால பார்த்தீங்கன்னா டேட் ஆஃப் இஷ்யூ ஆஃப் இன்வாய்ஸ், லாஸ்ட் கேஸ்ல ஆன்சர் வந்து டேட் ஆஃப் இஷ்யூ ஆஃப் இன்வாய்ஸ். So example number 5. X and Co being a trader received an advance of 2,500 on 29/11/17 for goods worth rupees 10,000 to be supplied in the month of January. So January மாசத்துக்கு
2500 rupees advance நவம்பர் மாசமே ரிசீவ் பண்ணியாச்சு. We need to find the time of supply. Due date of tax liability, CGST and SGST liability. Note, previous year turnover is 0.8 crores and they have opted for composition scheme. So, எப்பெல்லாம் composition scheme na question la mostly கொடுத்துருவாங்க. So, composition scheme na உங்களுக்கு மைண்ட்ல ஒரு அலர்ட் ஆகணும் quarterly basis. So, composition na quarterly basis. So, இங்க வந்து advance receive. So, நம்ம advance received இப்போதைக்கு consider பண்ண மாட்டோம். ஏன்னா 15th நவம்பர்ல 2017ல இருந்து கிடையாது அட்வான்ஸ்க்கு நம்ம டைம் ஆஃப் சப்ளைக்கு கன்சிடர் பண்ண மாட்டோம். ஸோ தேர்ஃபோர் இது வந்து டேட் ஆஃப் இஷ்யூ ஆஃப் இன்வாய்ஸ் ஆர் டைம் ஆஃப் சப்ளை. ஸோ இங்க வந்து இஷ்யூ ஆஃப் இன்வாய்ஸ் தெரியல, நம்ம மந்த் ஜனவரினால ஸோ ஜான்வரி 20 இஸ் த டைம் ஆஃப் சப்ளை. ஸோ when is the due date for tax liability? ஸோ ஃபர்ஸ்ட் இது எந்த குவார்டர்னு கண்டுபிடிங்க. ஸோ அதாவது ஜான்வரி 2020 இது எந்த குவார்டர்? இட் பிலாங்ஸ் டு த லாஸ்ட் Q4, அதாவது ஜான்வரி டு மார்ச் இந்த குவார்டருக்கானது. ஸோ மார்ச்சுக்கு அடுத்த மாசம் என்னது? ஏப்ரல். ஸோ பை 18th ஏப்ரலுக்குள்ள, ஸோ அதுதான் ஆன்சர், 18th ஏப்ரலுக்குள்ள நம்ம வந்து ஜிஎஸ்டி பே பண்ணணும். நார்மலா இருந்தா 20th ஆஃப் சப்சிக்வெண்ட் மந்த். காம்போசிஷன் ஸ்கீம்னா குவார்டர்லி பேசிஸ். ஸோ அதனால அந்த குவார்டரோட லாஸ்ட் மந்த் எந்த மாசம் குவார்டர் முடியுதோ அதுக்கு அடுத்த மாசம் 18th பே பண்ணணும். ஹவு மச் இஸ் த லைபிலிட்டி? ஸோ நம்ம வந்து இங்க பார்த்தோம் ஆல்ரெடி. ஸோ உங்களுக்கு இன் கேஸ் ஆஃப் மேனுஃபேக்சரர், ரெஸ்டாரண்ட் அண்ட் டீலர், மேனுஃபேக்சரர் இருந்தா 0.5, ரெஸ்டாரண்ட் இருந்தா 2.5, அதே மாதிரி டீலரா இருந்தா 0.5. ஸோ அதாவது சிஜிஎஸ்டி மட்டுமே 0.5. ஸோ எஸ்ஜிஎஸ்டி அது ஒரு 0.5 இருக்கும். ஸோ இந்த கேஸ்ல கொஸ்டின் வந்து ஹி இஸ் அ ட்ரேடர்னு இருக்குது. அதனால therefore சிஜிஎஸ்டி ஒரு 0.5, எஸ்ஜிஎஸ்டி ஒரு 0.5. ஸோ ஆன் த என்டையர் அமௌண்ட், என்டையர் அமௌண்ட்ல தான் ஜிஎஸ்டி கால்குலேட் பண்ணும். ஸோ 10,000ல அப்ளை 0.5%, 50 rupees சிஜிஎஸ்டி, 50 rupees எஸ்ஜிஎஸ்டி. இந்த எக்ஸாம்பிள் வந்து ஆக்சுவலி இது கொஞ்சம் இதுல லைட்டா இது இருக்கு, கரெக்ஷன்ஸ் இருக்கு, அதனால இதை விட்டுலாம். சேம் திங் எக்ஸாம்பிள் 8 ரிப்பீட் ஆயிருக்கும், நம்ம அங்க பார்க்கலாம். ஸோ தேர்ட் கேட்டகரி, ஸோ நம்ம ஆல்ரெடி 2 கேட்டகரி பார்த்தோம். ஃபர்ஸ்ட் வந்து நார்மல் சப்ளை, செகண்ட் ஒன் காம்போசிஷன் ஸ்கீம், தேர்ட் ஒன் வந்து an amount up to 1000 in excess of the amount indicated on tax invoice. இப்போ say for example என்னோட bill வந்து bill value is say 1500, ஆனா நான் ரிசீவ் பண்ணது say நான் அமௌண்ட் ரிசீவ்டு வந்து 2200. எவ்வளவு நான் எக்ஸஸா ரிசீவ் பண்ணியிருக்கேன்? 700 rupees. Whether this amount is less than 1000. Yes. அப்படின்னா time of supply can be date of issue of invoice இல்ல date of receipt of payment at the option of the supplier. So இது வந்து சப்ளையரோட இஷ்டம். ஒன்னு என்னைக்கு இன்வாய்ஸ் இஷ்யூ பண்ணாங்க அந்த டேட்டு, இல்ல டேட் ஆஃப் ரிசிப்ட் என்னைக்கு அமௌண்ட் ரிசீவ் பண்றோம், இந்த எக்ஸ்ட்ரா அமௌண்ட் என்னைக்கு ரிசீவ் பண்றோமோ அந்த டேட்டு, இல்லைன்னா இன்வாய்ஸ் டேட்டு, எது வேணா அட் த ஆப்ஷன் ஆஃப் த சப்ளையர் கன்சிடர் பண்ணிக்கலாம். இப்ப சே எக்ஸாம்பிள் நம்பர் 7. Supplier of goods received 1500 against the invoice of 1100 on 25th January 2020. So next bill வந்து will be the next invoice date வந்து 14th February 2020. Find the following in respect of excess amount over and above the invoice value. So இது வந்து excess amountக்கு மட்டும் தான் கண்டுபிடிக்க சொல்றாங்க. Time of supply and due date of payment of
tax. So இங்க என்னோட bill amount எவ்வளவு? Bill amount வந்து it is only 1100. So how much is received? Received வந்து 1500. So excess amount எவ்வளவு? 400. Whether 400 is less than 1000 rupees? Yes. Upper date of issue of invoice or receipt of payment, whichever is at the option of the supplier. So in the case, what is the date of issue of invoice? So அடுத்த invoice நம்ம எப்ப end பண்ணிருக்கோம்? 14th February 2020. So date of receipt என்னைக்கு receive பண்ணிருக்கு? 25th January. So either in the date or in the date at the option of the supplier. So since the excess amount received is over and above, the invoice amount does not exceed 1000 rupees. Supplier has the option for the time of supply with respect to 400 either on, actually it is the 25th January 2020 or 14th February 2020. So இது வந்து கொஞ்சம் change ஆகுது. So it is 25th January 2020 or 14th February 2020. So due date. So due date வந்து இது வந்து composition schema எதுன்னு சொல்லல, அப்ப normal. So in case 25th January இருந்ததுன்னா, in case 25th January இருந்ததுன்னா என்ன ஆகும்? ஜனவரிக்கு subsequent month February. So 25th January எடுத்திருந்தா 25th January இருந்தா it is 20th of February குள்ள pay பண்ணணும். இதே நீங்க February எடுத்திருந்தீங்கன்னா அடுத்த மாசம் 20th of March குள்ள pay பண்ணணும். So at the option of the supplier வந்து either இது எடுக்கலாம் இல்ல இது எடுக்கலாம். இது எடுத்தீங்கன்னா இதுக்கு அடுத்த மாசம் 20ஆம் தேதி, இது எடுத்தீங்கன்னா இதுக்கு அடுத்த மாசம் 20ஆம் தேதிக்குள்ள நீங்க வந்து pay பண்ணணும். Example number 8. Messrs. X Limited, being a manufacturer, sold the goods to Y Limited wholesaler. Manufacturer wholesaler issued invoice for the sale 1st August 2020. Find the time of supply of goods in each of the following independent cases. Messrs. X Limited removes the good for delivery to Messrs. Y Limited on 16th August 2020. So இது வந்து பாத்தீங்கன்னா date of invoice. So date of invoice. இது வந்து பாத்தீங்கன்னா date of removal, அதாவது last date on which invoice has to be issued. So 1st August or 16th August, whichever is earlier. So date of invoice, so therefore 1st August. Second one, Messrs. Y Limited collects the goods from premises, அதாவது delivery date. So delivery date 10th August. So the delivery date or date of invoice, whichever is earlier, 1st August or 10th August, whichever is earlier. Therefore 1st August. அதுதான் time of supply. Next one, Messrs. Y Limited made full payment on 26th July 2018. இது வந்து invoice-க்கு முன்னாடி receive பண்ணிருக்கோம் advance payment. So as per notification number 66/2017, advance payment time of supply கிடையாது. Therefore இதுக்கும் answer வந்து 1st August. So time of supply வந்து 1st August. Last case, Messrs. Y Limited credited the bank account on 28th July for 3/4 of the goods. And Messrs. X Limited recorded the same as receipt in the books of accounts on 3rd August 2018. The goods were dispatched on 31st July. So, என்னைக்கு வெளியே போயிருக்கு 31st July dispatched, அதாவது removal. So, date of removal 31st July or date of invoice 1st August, whichever is earlier. So, 31st July or 1st August? The answer is 31st July. So, first 3 cases,
The answer வந்து 1st August. Last கேஸ்க்கு 31st July. ஸோ எப்பவுமே ஞாபகம் வச்சுக்கோங்க, இப்போதைக்கு நமக்கு அட்வான்ஸ் ரிசிப்ட் வந்து கிடையாது. ஸோ எய்தர் டேட் ஆஃப் இன்வாய்ஸ் ஆர் லாஸ்ட் டே ஆன் விச் இன்வாய்ஸ் ஹஸ் டு பி இஷ்யூட், விச் எவர் இஸ் early. And next, 4th category. So in the last category, so 4 category சொன்னேன் இல்லைங்களா, so 3 நம்ம கவர் பண்ணியாச்சு. And the last category, continuous supply of goods. So இதுதான் 4th category, continuous supply of goods. Time of supply வந்து it is time when each statement is issued or time when each payment is received, whichever is earlier. இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் வந்து நம்ம வேணா டே டு டே எக்ஸாம்பிள் கண்டினியூஸ் சப்ளை ஆஃப் சர்வீஸ் எடுத்துக்கலாம். இப்போ சே ஃபார் எக்ஸாம்பிள் இன்டர்நெட். ஸோ உங்களுக்கு வந்து இப்போ இன்டர்நெட் வந்து தராங்க. ஸோ எவ்ரி மந்த், ஸோ சே ஃபார் எக்ஸாம்பிள் ஏப்ரல் மந்த். ஸோ உங்களுக்கு இன்டர்நெட் பார்த்தீங்கன்னா கண்டினியூஸ் சர்வீஸ், ஏதோ ஏப்ரல் வரும், மே வரும், ஜூன் வரும், கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. ஸோ இப்போ ஏப்ரல் மந்த்துக்கான பில் எப்பக்குள்ள பே பண்ணணும்? இட் ஹாஸ் டு பி பெய்டு பை 15th of May, சப்சிக்வெண்ட் மந்த் மேக்குள்ள. ஸோ மே மந்த் எப்பக்குள்ள பே பண்ணணும்? 15th of June. இந்த மாதிரி இது வந்து கண்டினியூஸா உங்களுக்கு சர்வீஸ் கொடுக்குறாங்க. ஸோ வாட் இஸ் த டைம் ஆஃப் சப்ளை? ஸோ டைம் ஆஃப் சப்ளை வந்து டைம் வென் ஈச் ஸ்டேட்மெண்ட் இஸ் இஷ்யூட். ஸோ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 15th May அன்னைக்கு உங்களுக்கு மெயில் அனுப்பிச்சிடுவாங்க, இவ்வளோ வந்து கட்டணும் அப்படின்னு. ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா முன்னாடியே கொடுத்துருவாங்க. ஸோ என்னைக்கு வந்து உங்களுக்கு ஸ்டேட்மெண்ட் வந்து ரிசீவ் ஆகுது? ஸோ டைம் வென் ஈச் ஸ்டேட்மெண்ட் இஸ் இஷ்யூட் ஆர் டைம் வென் ஈச் பேமெண்ட் இஸ் ரிசீவ். இப்போ சே ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க 15th May தான் இன்வாய்ஸ் வரும், ஆனா உங்களுக்கு தெரியும் மாசம் 1000 rupees கட்டணும். ஸோ நீங்க என்ன பண்றீங்கன்னா 2nd Mayவே நீங்க வந்து பே பண்ணிடுறீங்க. ஸோ இப்போ நீங்க 2nd May பே பண்றீங்கல்ல, பே பண்ணணும் என்ன ஆகும்? நீங்க பே பண்ண உடனே அவன் இன்வாய்ஸும் கொடுத்துருவான். இஃப் யூ ரிமெம்பர், நீங்க எப்போ பே பண்றீங்களோ அப்பயே அவன் இன்வாய்ஸும் கொடுத்துருவான். ஏன்னா அது வந்து பேமெண்ட் ரிசீவ் ஆகுறப்ப அவன் இன்வாய்ஸ் கொடுக்கணுன்றது அவனோட இது. ஸோ எய்தர் ஈச் ஸ்டேட்மெண்ட் இஷ்யூட் அந்த டேட், ஸோ 15th May ஆர் ஈச் பேமெண்ட். ஸோ நீங்க பேமெண்ட் பண்ணாலே இன்வாய்ஸும் கொடுத்துருவான். ஸோ அதனால பேமெண்ட் டேட் விச் எவர் இஸ் earlier. So example number 9. Mrs. Oil Corporation entered into a contract with Mr. B to supply of oil throughout the year. So இது வந்து பார்த்தீங்கன்னா throughout the year ன்றப்ப it is a continuous supply of goods. Mrs. AB Oil Corporation issues monthly statement for the oil supply to B. So மாசம் கொடுக்குறாங்க. Determine the time of supply. Independent cases. So independent cases இது வேற கேஸ், இது வேற கேஸ்னு எடுத்துக்கணும். Mr. B made the payment for the month of July on 31st July and statement is issued on 8th August. So date of issue of statement 8th August, date of payment 31st July. நீங்க பேமெண்ட் பண்றப்பே அவன் இன்வாய்ஸும் கொடுத்துருவான். So it is invoice date, sorry, statement date or payment date, whichever is earlier. So answer வந்து 31st July. So பாத்தீங்கன்னா answer வந்து 31st July. So next case, issued the statement on 5th September. The payment is not yet received. So அதாவது இன்னும் பேமெண்ட் பண்ணல, பட் ஸ்டேட்மெண்ட் வந்து 5th September. ஸோ அதனால whichever is earlier, obviously 5th September. இன்னும் பேமெண்ட் டேட் தான் நமக்கு தெரியல. ஸோ அதனால செகண்ட் கேஸ்க்கு ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா 5th September. ஸோ எக்ஸாம்ல கொஸ்டின் வந்துதான் you should mention date of invoice, earliest of the following: date of invoice 5th September or last day on which invoice has to be issued. ஸோ நீங்க பேமெண்ட் பண்ணா இன்வாய்ஸ் தரணும், நீங்க தான் ஒன்னும் பேமெண்ட் பண்ற டேட்டே தெரியாது, அதனால not known. Therefore whichever is earlier, so 5th September.
So இது வரைக்கும் time of supply of goods பார்த்தோம். இப்போ time of supply of services. So services la you need to check whether invoice is issued within 30 days from supply of service. So service பண்ணதுல render பண்ணதுல இருந்து 30 days குள்ள invoice கொடுத்தாச்சா? Yes. அப்படினா date of issue of invoice or date on which supplier receives the payment, whichever is earlier. So ஞாபகம் வச்சுக்கோங்க, notification number 66 is applicable only to goods, not for services. So invoice date or payment receipt date, whichever is earlier. Suppose 30 days குள்ள invoice கொடுக்கலனா date of provision of service. So என்னைக்கு service முடிச்சீங்களோ இல்ல என்னைக்கு amount receive பண்றீங்களோ, whichever is earlier. So invoice 30 days குள்ள கொடுத்தா invoice date or payment receipt, whichever is earlier. Invoice தரலனா என்னைக்கு service முடிஞ்சதோ அந்த date or date of payment, whichever is earlier. இது வந்து ஜெனரலுக்கு 30 days. In case of banking company-ஆ இருந்தா service provide பண்றாங்க, banking, NBFC, insurance-க்கு வந்து 45 days. So ஜெனரலுக்கு 30 days. Banking, NBFC, insurer-ஆ இருந்தா 45 days. Example number 10. ABC & Co., a cost accountant firm, issued invoice for services rendered to Mr. Ram on 5th August. Determine the time of supply. Provision of service was completed. So service வந்து எப்ப முடிஞ்சிருக்குன்னா 1st July. So service complete ஆனது 1st July. So first நம்ம என்ன செக் பண்ணணும், services ஆனதா invoice is issued within 30 days from supply of services. So 1st July ல இருந்து 30 days போடுங்க. அப்ப அது என்னைக்கு வரும்? It comes on 31st July. So 1st July இதுல இருந்து 30 daysன்றப்ப 31st July குள்ள நீங்க invoice issue பண்ணிருக்கீங்க. 31st July குள்ளயா பண்ணிருக்கீங்க? 5th August, that is no. So it comes under in the category. So it comes under this category. So அதாவது 30 days குள்ள invoice கொடுக்கல. அப்ப date of service or date of payment receipt, whichever is earlier. So இங்க வந்து என்னைக்கு service வந்து முடிஞ்சிருக்கு? So service வந்து 1st July. So date of service or date of payment receipt. Payment receipt பத்தி ஒண்ணும் தெரியல. So வெறும் இது மட்டும் தான் நமக்கு தெரியும். So 1st July is the time of supply of service. So second case, service is completed on 15th July. So 15th July ல இருந்து 30 days. So July monthல ஒரு 16 days plus அடுத்த மாசம் ஒரு 14 days. So by 14th of August குள்ள invoice has to be issued. இங்க எப்ப invoice issue பண்ணிருக்காங்க? 5th August. Yes, it is well within 30 days. So 30 நாளுக்குள்ள இருக்கு. Therefore, what is the time of supply? It is date of invoice in the category. Time of supply or amount receipt, whichever is earlier. So நமக்கு amount receipt பத்தி தெரியாது. So 5th August is the time of supply. Next one, Mr. Ram made the payment on 3rd July, where the provision of service were remaining to be completed. அதாவது இன்னும் சர்வீஸே முடியல, ஆனா நம்ம அமௌண்ட் ரிசீவ் பண்ணிட்டோம். ஸோ நீங்க சர்வீஸ் முடிஞ்சாதான் அதுல இருந்து 30 daysக்குள்ள இன்வாய்ஸ் ரிசீவ் ஆச்சா இல்லையெல்லாம் பார்க்க முடியும். இங்க வந்து சர்வீஸே முடியல. ஸோ இட் இஸ் அ அட்வான்ஸ் அமௌண்ட் ரிசீவ். ஸோ அமௌண்ட் ரிசீவ் ஆர் அந்த இன்வாய்ஸ் ரேட் அதுதான் நமக்கு தெரியாது. ஸோ அதனால அமௌண்ட் ரிசீவ்ட் இஸ் த டைம் ஆஃப் சப்ளை. ஸோ ஆன்சர் பார்த்தீங்கன்னா 3rd July. Mr. Ram made the payment on 15th August 2017, where provisions of services were remaining to be
completed. இன்னும் சர்வீஸ் முடியல, ஆனா அதுக்குள்ளேயும் பில்லை நீட்டிட்டோம். ஸோ 5th August, ஸோ இன்வாய்ஸ் டேட் ஆர் date of receipt of payment, whichever is earlier. So 5th August is the time of supply. So first வந்து செக் பண்ணுங்க சர்வீஸ் முடிச்சிருக்கா முடியலையா. If service is completed, 30 days குள்ள இன்வாய்ஸ் கொடுத்திருக்காங்களா. 30 days குள்ள இன்வாய்ஸ் கொடுத்தாங்கன்னா date of invoice or payment receipt, whichever is earlier. Suppose 30 நாளுக்குள்ள நீங்க இன்வாய்ஸ் தரலன்னா service completion date or amount received, whichever is earlier. இல்ல இன்னும் நான் சர்வீஸே முடிக்கல, இன்னும் சர்வீஸ் கம்ப்ளீட்டே ஆகல அப்படின்னா என்ன வரும்? It is date of receipt or invoice date, whichever is earlier. Next வந்து time of supply of goods and services in case of reverse charge. So reverse charge mechanism உங்களுக்கு தெரியும். So அந்த கேஸ்ல what is the time of supply? So here we have two categories: supply of goods, supply of services. So supply of goods வந்து it is date of receipt of goods. So என்னைக்கு goods receive பண்றோமோ, ஏன்னா reverse chargeல the recipient, so யார் recipient or யார் buyer-ஓ அவங்க தான் வந்து GST pay பண்ணுவாங்க. So அதுதான் reverse charge. So the date of receipt of goods, என்னைக்கு நீங்க goods receive பண்றீங்களோ, or date of payment, அதாவது book entry or என்னைக்கு பேங்க்ல டெபிட் ஆயிருக்கு, ஏன்னா நம்ம பே பண்ண போறோம். ஸோ நம்ம பேங்க்ல என்னைக்கு அது வந்து அவுட்ஃப்ளோ ஆயிருக்கு, ஸோ டெபிட்டட் இன் அவர் பேங்க் அக்கௌண்ட், ஏன்னா நம்ம பே பண்றோம், நம்ம தானே பையர்ஸோ நம்ம பே பண்றோம். ஸோ நம்ம பேங்க்ல இருந்து எப்ப காசு வெளியே போயிருக்கு, ஆர் புக் என்ட்ரி, இது ரெண்டுத்துல whichever is earlier, or 30 days from date of issue of invoice by the supplier, whichever is earlier. So invoice dateல இருந்து 30 days, இல்லைன்னா date of receipt of goods or date of payment, இந்த மூணுத்துல whichever is earlier. இதே இது supply of services ரெண்டு கேட்டகரி, associated enterprises. ஸோ இங்க வந்து பாத்தீங்கன்னா அதாவது ரெண்டு associated enterprises, அதாவது தெரிஞ்ச enterprises. ஸோ இப்போ வந்து சே சப்ளையரும் எனக்கு என்னோட ரிலேட்டட் பார்ட்டி அந்த மாதிரி. ஸோ நான் ரெசிபியன்ட், வேர் சப்ளையர் ஆஃப் சர்வீஸ் இஸ் லொக்கேட்டட் அவுட் சைட் இந்தியா. ஸோ சப்ளையர் வந்து இப்போ சே ஃபார் எக்ஸாம்பிள் என்னோட கம்பெனியே யூஎஸ்ல இருக்கு. ஸோ யூஎஸ் தான் வந்து குட்ஸ் சப்ளை சர்வீஸ் சப்ளை பண்றாங்க. ஸோ he is the supplier, associated enterprise, supplier of service located outside India. அது வந்து டேட் ஆஃப் புக் என்ட்ரி ஆர் டேட் ஆஃப் பேமெண்ட், whichever is earlier. ஏன்னா அசோசியேட்டட்ன்றப்ப நம்ம இன்வாய்ஸ் கொடுக்கறது மேபி லேட் ஆகலாம், இது பண்ணலாம். ஸோ எப்போ புக் என்ட்ரி பண்றோம் இல்ல பேமெண்ட் பண்றோம், whichever is earlier. இன் அதர் கேசஸ், இப்போ சேம் மற்ற வேற ஏதாவது சர்வீஸ் டாக்டர் கொடுக்குறாரு இல்ல காஸ்ட் அக்கௌண்டன்ட் தராங்க, அந்த கேஸ்ல டேட் ஆஃப் பேமெண்ட், நம்ம பேமெண்ட் எப்போ பண்றோம், ஆர் 60 days from the date of invoice. இங்க 30 days, goodsக்கு 30 days, servicesக்கு 60 days from date of invoice, whichever is earlier. So இப்போ first goods பார்ப்போம். So Mr. A registered person received goods from Mr. B, unregistered dealer. So unregistered person கிட்ட வந்ததனால reverse charge. Mr. B issues invoice on 1st July. So இங்க வந்து date of invoice 1st July. So date of invoice 1st July. Find the time of supply. Mr. A received the goods. So இது வந்து received, நம்ம எப்ப receive பண்ணிருக்கோம், payment வந்து இன்னும் பண்ணல. So it is 1st July or 15th July. So என்னென்ன பார்க்கணும், date of receipt, date of invoiceல இருந்து 30 days. So date of invoiceல இருந்து 30 days or payment date, whichever is earlier. So அதுதான் இங்க போட்டிருப்பாங்க. So receipt of goods 15th July, date of payment ஒன்னும் பண்ணல, 30 days from invoice, 1st Julyல இருந்து 13 31st July, whichever is earlier. இது மூணுத்துல எது earlier, 15th July. Second category, Mr. A received the goods on 3rd August,
Payment made 4th August. So date of receipt 3rd August, payment date 4th August, 30 days from date of invoice. Adanala 31st July, whichever is earlier. So the answer is 31st July. So third one, payment made 8th July, received 8th July. So நீங்க எப்பவுமே டைம் ஆஃப் சப்ளைனா earlier of the following receipt இதெல்லாம் போட்டுட்டு fill பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் ஈஸியா தெரியும். So receipt என்னைக்கு ரிசீவ் பண்ணோம் 8th July, date of payment 8th July, 30 days from date of invoice. So reverse chargeக்கு 30 days from date of invoice. So இது மூணுத்து எது earlier? 8th July. Last case. Tenth July goods receive பண்ணிருக்கோம். Payment made for the same on 9th July. So payment date 9th July, date of receipt 10th July, 30 days from invoice on the 31st July, whichever is earlier. So the answer is 9th July. So answer on the 9th July. Example number 12. C Limited, a registered firm, received services from Raman and Co. and advocate firm. So இது வந்து reverse charge mechanism in case of supply of services. So இது வந்து services கானது. An unregistered firm, the firm issued an invoice on 1st July. Determine the time of supply of service in the following independent cases. Actually இதுல ஒரு சின்ன change பண்ணிக்கோங்க. இது instead of February month, இது Februaryக்கு பதிலா make it as July. So similarly இது Marchக்கு பதிலா make it as September. So வந்து when is invoice issued? Date of issue of invoice 1st July. So அதுல இருந்து 60 days. So remember goods க்கு தான் 30 days. So services க்கு 60 days. So 60 days from date of invoice or date of payment. So date of payment இங்க வந்து ரெண்டு தான். 60 days from date of invoice or date of payment, whichever is earlier. So 60 days from 1st July ன்றது வந்து பாத்தீங்கன்னா it comes on 30th August. Actually பாத்தீங்கன்னா 29th August வரும். Then July month itself has 31 days. So அதனால அடுத்த 29 days வந்து August monthல. So it is இதுல இருந்து from So from 1st July, அதுல இருந்து 60 days. So it comes on 29th August. So 29th August வந்து 60 days. So 29th August or date of payment, whichever is earlier. So இதுல 15th July is the answer. So actually I change பண்ணுங்க 15th July. Second case, it is 11th September or 29th August, whichever is earlier. So 29th August. So in the answer on this, change it as 29th August and change this one as 15th July. Example number 13. X Limited and Y Limited are associated enterprises. So இதுல வந்து பாத்தீங்கன்னா Y Limited outside India, London. X Limited, a registered firm, received services from Y Limited. So supplier of service outside India, associated. So X Limited recorded. So இங்க வந்து பாத்தீங்கன்னா book entry or date of payment, whichever is earlier. So இங்க வந்து book entry வந்து பாத்தீங்கன்னா 15th July.
பேமெண்ட் வந்து நெக்ஸ்ட் மந்த் தான். ஸோ விச் எவர் இஸ் earlier, ஸோ ஆப்வியஸ்லி 15th ஜூலை. ஏன்னா ஆகஸ்ட் மந்த் பேமெண்ட் book entry 15th July, whichever is earlier. So July the earlier. Next one, X Limited made an advance for 10th July. Book entry வந்து 15th August. So இது ரெண்டுத்துல whichever is earlier, 10th July or 15th August. Answer is 10th July. So this is another one. Goods sent on approval basis. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ சே ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ சாம்பிள் மாதிரி உங்களுக்கு கொடுக்குறாங்க. ஸோ உங்களுக்கு வந்து கொடுப்பாங்க, உங்களுக்கு இஷ்டம் இருந்ததுன்னா யூ கேன் பை இட், அதர்வைஸ் யூ கேன் ரிட்டர்ன் இட். ஸோ இதுதான் குட்ஸ் சென்ட் ஃபார் அப்ரூவல். ஸோ இந்த கேஸில் வாட் இஸ் த டைம் ஆஃப் சப்ளை? இட் இஸ் டைம் வென் இட் பிகம்ஸ் நோன் தட் சப்ளை இஸ் டேக்கன் பிளேஸ். அதாவது எப்படின்னா என்னைக்கு நீங்கள் அக்செப்ட் பண்ணுறீங்க. இப்போ நான் உங்களுக்கு ஒரு இது கொடுக்குறேன், இப்ப செய்யற நல்லா இருக்கா, சாம்பிள் நல்லா இருக்கா இல்லையா பார்த்து சொல்லுங்க, வாங்கிக்கோங்க அப்படின்னு கொடுத்ததை நீங்க வந்து சே வித்தின் 2 months ஓகே பிடிச்சிருக்கு நான் வாங்கிக்கிறேன்றீங்க. ஸோ அது வந்து when the supply is taken place or 6 months from date of removal. நீங்க எதுவுமே சொல்ல மாட்டேங்கிறீங்க, ஒரு வருஷமாச்சு ஒன்னும் சொல்லல. அப்ப in that case 6 months. ஸோ நான் என்னைக்கு கொடுத்தேன்னா அதுல இருந்து 6 months, whichever is earlier. Example number 14. Mr. A sends goods to Mr. B on approval basis on 20th. So என்னைக்கு நான் கொடுத்திருக்கேன் 20th January 2018. First case, Mr. B accepted the goods on 10th February. So before going that என்ன பண்ணுங்க, 6 months from date of issue. So இதுல இருந்து 6 months என்னைக்குன்னு கண்டுபிடிங்க. So it comes around 20th July. See, ஆக்ட்ல மந்த்னு கொடுத்தாங்கன்னா நீங்க அப்படியே எடுத்துக்கலாம். ஸோ ஜான்வரி, பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல், மே, ஜூன், ஜூலைன்னு. இப்போ இதே இது டேஸ்ன்னு கொடுத்தாங்கன்னா அப்ப கால்குலேஷன்ல நீங்க நம்பர் ஆஃப் டேஸ், இப்போ நம்ம இதுக்கு முன்னாடி 60 days 30 days பார்த்தோம், அப்ப நீங்க கரெக்டா டேஸ் போட்டு கால்குலேட் பண்ணணும். இதுல வந்து பாத்தீங்கன்னா 6 months from the due date. அப்ப என்ன, இந்த 20th ஜனவரில இருந்து அப்படியே 6 months எடுத்துக்கலாம். ஸோ ஆக்ட்ல மந்த்னு இருந்தா இந்த டேட் வச்சுக்கிட்டு அப்படியே 20th வச்சுட்டு இந்த ஜனவரில இருந்து 6 months ஆட் பண்ணி பார்த்துக்கலாம். இப்ப இதே இது 30 days 60 daysன்னு சொன்னாங்கன்னா அப்ப 20ஆம் தேதியில இருந்து 30 days. ஸோ ஜனவரி ஹேஸ் 31 days, பிப்ரவரி ஹேஸ் 28 or 29 days அப்படின்னு ஒரு டே போட்டு கால்குலேட் பண்ணணும். ஸோ இட் இஸ் டேட் ஆன் விச், அதாவது 10th February நீங்க எப்ப அக்செப்ட் பண்ணீங்க அந்த டேட் ஆர் 20th July, whichever is earlier. So therefore 10th February. Second one, accept the goods on 1st September. அதாவது 6 மாசத்துக்கு அப்புறமா அக்செப்ட் பண்ற. நீ 6 monthsக்கு அப்புறம் பண்ணா இட் இஸ் 6 months after expiry of 6 months. So 21st July. So 20th July வரைக்கும் டைம் இருக்கு. So next month 21st வரைக்கும். So 21stல it becomes the time of supply. If B returns the goods on 10th February. So இப்போ வந்து பாத்தீங்கன்னா 6 months குள்ள, within 6 months குள்ள அவர் வந்து ரிட்டர்ன் பண்ணிட்டார். So 20th July குள்ள ரிட்டர்ன் பண்ணியாச்சு. அதனால இதுல ஜிஎஸ்டியே வராது. No tax will be payable since goods has been returned within 6 months. So இங்க வந்து பாத்தீங்கன்னா B has returned the goods on 1st September. அதாவது after 20th July. 6 months முடிஞ்சிட்டு அப்புறமா ரிட்டர்ன் பண்றாரு. ஸோ 6 மாசத்துக்கு அப்புறம் எல்லாம் ரிட்டர்ன் பண்ணீங்கன்னா அது வந்து செல்லுபடி ஆகாது. ஸோ செல்லாதுன்ட்டு ஜிஎஸ்டி வந்து யூ ஹாவ் டு பே. ஸோ ஆஃப்டர் த எண்ட் ஆஃப் 6 monthsக்கு அப்புறம் ரிட்டர்ன் ஆச்சுன்னா, ஸோ 6 monthsக்கு அப்புறம் நீங்க அக்செப்ட் பண்ணீங்கன்னா யூ நீட் டு பே ஆன் தி ஃபர்ஸ்ட் டே ஆஃப்டர் த எக்ஸ்பைரி ஆஃப் 6 months. இது வந்து ஆஃப்டர் இதுவும் நீங்க ரிஜெக்ட் பண்ணீங்கன்னா ஜிஎஸ்டி என்ன ஆகும்னா ஃபார் மிஸ்டர் பி, அதாவது 2 பேருக்குமே ஜிஎஸ்டி லைபிள் ஆகும் நீங்க ரிட்டர்ன் பண்ணா. ஸோ ஏ வந்து சப்ளையர், பி இஸ் த ரெசிபியன்ட், 2 பேருக்குமே ஜிஎஸ்டி அப்ளிகபிள் ஆகும். ஸோ ஏக்கு வந்து எப்படின்னா 6 months முடிஞ்ச உடனே, ஸோ
ஸோ ஏக்கு வந்து 6 months முடிஞ்சோடனே அவருக்கு கட்டணும். பி வந்து எப்ப ரிட்டர்ன் பண்றாங்களோ அப்ப அவனும் பே பண்ணணும். ஸோ ஜிஎஸ்டி வில் பி பேயபிள் ஆஸ் த ரிட்டர்ன் இஸ் ஆஃப்டர் 6 months from the date of dispatch. Both Mr. A and B are liable to pay GST. B வந்து நீ என்னைக்கு ரிட்டர்ன் பண்ண 6 மாசத்துக்கு அப்புறம் ரிட்டர்ன் பண்ணனால அவனுக்கு ஃபைன் மாதிரி அவன் வந்து ஜிஎஸ்டி கட்டணும். ஏக்கு வந்து 6 மாசம் ஆயிடுச்சு, ஸோ எக்ஸ்பைரி ஆனனால A has to file GST. So both are liable to pay GST. So next one, time of supply of voucher for goods and services. So இது வந்து பாத்தீங்கன்னா சே நீங்க கம்பெனில ஒர்க் பண்றீங்க, உங்க கம்பெனி வந்து உங்களுக்கு வந்து இந்த கூப்பன் மாதிரி கொடுக்குறாங்க. ஸோ தீபாவளி இதுக்கெல்லாம் கிஃப்ட் தராம இன்ஸ்டெட் ஆஃப் தட் இப்போ சே ஃபார் எக்ஸாம்பிள் சரவணா ஸ்டோர்ஸ் இதுல வந்து உங்களுக்கு 1000 rupees கூப்பன் ஆர் எதுலோ கூப்பன் இந்த மாதிரி கொடுக்குறாங்க, ஆர் லாக்மி கூப்பன். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு கூப்பன் தராங்க. இதுக்கு வாட் இஸ் த டைம் ஆஃப் சப்ளை? இஃப் த சப்ளை இஸ் identifiable at that point, then time of supply is date of issue of voucher. If the supply is not identifiable, இப்ப say for example நான் ஒரு கேக் ஷாப்புக்கு உங்களுக்கு ஒரு வவுச்சர் கொடுக்குறேன். அப்ப வந்து உங்களுக்கு ஆப்வியஸ்லி தெரியும் இது கேக்குக்காக தானே. ஸோ டைம் ஆஃப் அதாவது கொடுக்குறப்பே வவுச்சர் கொடுக்குறப்பே உங்களுக்கு தெரியும் இது எதோ என்ன வாங்க போறீங்கன்னு. ஸோ இட் இஸ் டைம் ஆஃப் சப்ளை வந்து டேட் ஆஃப் இஷ்யூ ஆஃப் வவுச்சர். ஸோ இப்போ நான் கேக் ஷாப்புக்காக கொடுத்தேன். ஸோ அவன் கடையில் வந்து சே வெறும் கேக் மட்டும் தான் விற்கிறான், வேற எந்த பொருளும் விற்கல. ஸோ ஆல் கேக்ஸ் ஆர். ஸோ அந்த மாதிரி இப்போ சே வந்து வேற ஏதாவது ப்ராடக்ட் எடுத்துக்கோங்க. சே இவன் வந்து ஒரே ப்ராடக்ட் மட்டும் தான் பண்ணுவான், இல்லை ஷர்ட் மட்டும்தான். ஒரு ஷர்ட் கம்பெனிக்கு நான் உங்களுக்கு வந்து கொடுக்குறேன். ஸோ சிஆர்ஆம்ஸ் ஷர்ட்டுக்கு இதுக்காக கூப்பன் தரேன். ஸோ இது வந்து ஒன்லி ஃபார் ஷர்ட்னு உங்களுக்கு தெரியும். அந்த கேஸ்ல சப்ளை இஸ் ஐடென்டிஃபைபிள்னா என்னைக்கு வவுச்சர் இஷ்யூ பண்ணுமோ அன்னைக்கு தான் டைம் ஆஃப் சப்ளை. இப்ப சப்போஸ் உங்களுக்கு தெரியலன்னு வைங்க, இப்ப சே சரவணா ஸ்டோர்ஸ் கொடுக்குறேன். சரவணா ஸ்டோர்ஸ்ல எக்கச்சக்க பொருள் இருக்கு, இதுல நீங்க எது வாங்குவீங்க? ஸோ இப்போ மல்டிபிள் ப்ராடக்ட்ஸ் இருக்குது, இல்ல சே ஷாப்பர் ஸ்டாப். ஸோ அங்கேயும் போனா உங்களுக்கு மல்டிபிள் ஐட்டம்ஸ் இருக்கு, எது வாங்குவீங்கன்னு தெரியாது. அந்த கேஸ்ல டைம் ஆஃப் சப்ளை வந்து என்னைக்கு அந்த வவுச்சரை நீங்க ரிடீம் பண்றீங்க, ரிடீம்னா யூஸ் பண்றீங்க. ஸோ டேட் ஆஃப் ரிடம்ஷன். உங்களுக்கு வவுச்சர் கொடுக்குறப்பே ஐட்டம் தெரியும்னா வவுச்சர் டேட். இல்ல தெரியாத அவன் என்ன வாங்குறானோ அப்போதான்னா என்னைக்கு அதை எப்ப ரிடீம் பண்றானோ அதுதான் டைம் ஆஃப் சப்ளை. Illustration 15. Reliable Industries, a ready-made garment manufacturer, issued the voucher on 10th July 2020, so 2020, to their prospective customer, enabling them to buy ready-made garments manufactured by them for their shop. Customer purchased the ready-made garments. So இங்க வந்து குடுக்குறப்பே தெரியும் இது ரெடிமேட் கார்மெண்ட்ஸ்க்காக தானே. ஸோ குடுக்குறப்பே உங்களுக்கு தெரியும் இது ரெடிமேட் கார்மெண்ட்ஸ்க்காக. Therefore, time of supply is date of issue of voucher. Next example, Shoppers Stop Store, a large retailer who sells various types of products like ready-made garments, jewelry, cosmetics, fabric, shoes. So, இவ்வளோ ஐட்டம் விற்கிறாங்க. Issued a voucher on 10th July to prospective customer for enabling them to buy any product. என்ன ப்ராடக்ட் வேணா வாங்கலாம் from their shop. ஸோ உங்களுக்கு என்ன சப்ளைன்னு தெரியல. கஸ்டமர் பர்ச்சேஸ் ரெடிமேட் கார்மெண்ட்ஸ் ஆன் 20th August. ஸோ இவ்வளோ ஐட்டம் இருக்கு, இதுல எது வேணா அவன் பை பண்ணலாம். ஸோ உங்களுக்கு வவுச்சர் கொடுக்குறப்ப அவன் என்ன பை பண்ணுவான்னு தெரியாது. அப்ப என்னைக்கு அவன் அதை ரிடீம் பண்றான், ஸோ கஸ்டமர் என்னைக்கு அதை யூஸ் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணிருக்காரு 20th August. Therefore, time of supply is 20th August. So last one, residual provision. அதாவது இது வரைக்கும் நம்ம பார்த்தது அப்ளிகபிள் ஆகலைன்னா, ஸோ இந்த எந்த கேட்டகரியுமே வரலைன்னா, in case it is not possible to determine the time of supply under aforesaid provisions, இது வரைக்கும் பார்த்ததுல அது கவர் ஆகலைன்னா, time of supply is due date of filing of return, where periodical return has to be filed.
or date of payment of tax. So return filing date or payment date. இது எதுவோ அது applicable. And the last is time of supply of goods or services related to addition in the value of supply by way of interest, late fee or penalty. இப்போ இந்த எக்ஸாம்பிள் எடுத்துக்கோங்க. Mr. X வந்து a supplier receives consideration in the month of September instead of due date of July. So July மாசம் receive பண்ணிருக்கணும். ஆனா செப்டம்பர் மாசம் தான் நான் ரிசீவ் பண்றேன். So there is a delay. அதனால அவனுக்கு நான் ஒரு இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட்டை நான் சார்ஜ் பண்றேன். So and is eligible to receive a interest amount. So ஜூலை மாசம் ரிசீவ் பண்ண வேண்டியது அவன் லேட்டா எனக்கு பேமெண்ட் பண்றான். அவனை இன்ட்ரெஸ்டோட நான் ரிசீவ் பண்ணேன். ஸோ அதனால ஒரு 1000 rupees இன்ட்ரெஸ்ட் சார்ஜ் பண்றேன். இந்த அமௌண்ட் வந்து எப்ப ரிசீவ் ஆயிருக்கு? 15th December 2020. Find the time of supply of interest portion and due date of payment. So the time of supply is 15th December. That is date on which it is received by the supplier. So என்னைக்கு நம்ம ரிசீவ் பண்ணுவோமோ அன்னைக்கு தான். ஸோ இந்த இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட் என்னைக்கு ரிசீவ் பண்றீங்களோ அந்த டேட்டு தான் இஸ் யுவர் டைம் ஆஃப் சப்ளை. ஸோ 15th December டைம் ஆஃப் சப்ளை. ஸோ டிசம்பர் மாசம் உங்க ஜிஎஸ்டி சார்ஜபிலிட்டின்னு தெரிஞ்சிச்சு. அப்ப எப்ப பே பண்ணணும்? நார்மல் கேசஸ்னா 20th of next month. So due date of tax liability is 20th of January. So with this, we are done with time of supply. So a small recap. So first one, we started with normal case. So if a normal case irunduchina, it is date of invoice or date of last day on which invoice has to be issued or payment received, whichever is earlier. இதுதான். இப்போ வந்து என்ன ஆக்கிட்டாங்க? பேமெண்ட் டேட்டை வந்து they have withdrawn by a notification. அதாவது for a temporary period. இப்போதைக்கு கிடையாது. ஸோ திருப்பி இந்த நோட்டிஃபிகேஷன் ரிமூவ் பண்ணிட்டாங்கன்னா இது வந்து அப்ளை ஆகும். ஸோ ஆஸ் பர் நோட்டிஃபிகேஷன் நம்பர் 66/2017, advance is not a time of supply. அடுத்தது காம்போசிஷன் ஸ்கீம் பார்த்தோம். காம்போசிஷன் ஸ்கீமுக்கு டைம் ஆஃப் இஷ்யூ ஆஃப் இன்வாய்ஸ் தான் வந்து டைம் ஆஃப் சப்ளை வந்து டேட் ஆஃப் இஷ்யூ ஆஃப் இன்வாய்ஸ். அதுக்கு அடுத்த தேர்ட் கேட்டகரி பார்த்தது வந்து when you receive excess amount. அதாவது இது இந்த கேஸ் வந்து பாத்தீங்கன்னா இன்ட்ரெஸ்டா வாங்குறீங்க 1000 rupees. அது அங்க வந்து நார்மல் பேமெண்ட் கரெக்டா டைமுக்கு பே பண்ணா அதுலயே அவன் எக்ஸ்ட்ரா பே பண்ணிருக்கான். ஸோ அதுதான் வந்து தேர்ட் கேட்டகரி. அப் டு 1000 rupees எக்ஸஸ் அமௌண்ட் ரிசீவ் பண்ணா டேட் ஆஃப் ரிசிப்ட் ஆஃப் அமௌண்ட் ஆர் இன்வாய்ஸ் டேட் அட் த ஆப்ஷன் ஆஃப் த சப்ளையர். ஸோ சப்ளையர் வந்து அவன் இஷ்டம் போல செலக்ட் பண்ணிக்கலாம். அது வந்து நார்மல் பேமெண்ட்லயே எக்ஸ்ட்ரா ரிசீவ் பண்றது. ஸோ அடுத்து நம்ம என்ன பார்த்தோம்? கண்டினியூஸ் சப்ளை ஆஃப் குட்ஸ். அதாவது அது வந்து குட்ஸுக்கு கண்டினியூஸா கொடுத்தா ஒன்னு ஸ்டேட்மெண்ட் டேட், இல்லைன்னா பேமெண்ட் என்னைக்கு நம்ம ரிசீவ் பண்றோம், whichever is earlier. நெக்ஸ்ட் நம்ம வந்து சப்ளை ஆஃப் சர்வீசஸ் பார்த்தோம். ஸோ சர்வீசஸ்க்கு வந்து என்னது? இட் இஸ் 30 daysக்குள்ள ஃபர்ஸ்ட் சர்வீஸ் முடிஞ்சிருக்கான்னு செக் பண்ணணும். முடிஞ்சிருந்ததுன்னா சர்வீஸ் முடிஞ்சதுக்குள்ள 30 daysக்குள்ள இன்வாய்ஸ் இஷ்யூ ஆயிருக்கான்னு பார்க்கணும். If invoice is issued within 30 days, date of invoice or date of receipt, whichever is earlier. Invoice வந்து 30 daysக்குள்ள கொடுக்கலன்னா என்னைக்கு சப்ளை முடிஞ்சது, எப்ப சப்ளை முடிஞ்சதோ அந்த டேட் ஆர் பேமெண்ட் ரிசீவ் டேட், whichever is earlier. சப்போஸ் ஒன்னும் நான் வந்து சர்வீஸை முடிக்கலன்னா it is amount received or invoice date, whichever is earlier. So next reverse charge பார்த்தோம். So reverse charge in case of goods க்கு வந்து it is date of receipt of goods or payment received, sorry, in reverse charge date of receipt of goods or payment date நம்ம எப்ப பேமெண்ட் பண்ணோம் or 30 days from date of invoice. So எப்பவுமே ஞாபகம் வச்சுக்கோங்க, reverse charge மெக்கானிசம்னா ஒன்னு 30 days இருக்கும் இல்ல 60 days இருக்கும். So 30 days from issue, invoice date, whichever is earlier. Supply of service na rendu.
அசோசியேட்டடா இருந்தா புக் என்ட்ரி ஆர் பேமெண்ட் விச் எவர் இஸ் earlier. மற்ற கேசஸ்க்கு டேட் ஆஃப் பேமெண்ட் ஆர் 60 days from the date of invoice. So service-na 60 days, goods-na 30 days. General cases-க்கு associated-க்கு மட்டும்தான் book entry date or payment date. ஏன்னா அது வந்து தெரிஞ்ச பையன்ல associated-னா related party. அதனால book entry date or payment date. Next வந்து நம்ம goods sent on approval basis. So இது வந்து நீங்க என்ன பண்ணணும்? Within 6 months. So 6 months or date on which and the supplier taken accept பண்ணது. So whichever is earlier. Return பண்றத within 6 months குள்ள return பண்ணா no tax liability. 6 months க்கு அப்புறமா return பண்ணா ரெண்டு பேருமே கட்டணும். அடுத்தது voucher பார்த்தோம். voucherல supply is identifiable. உங்களுக்கு என்னன்னு தெரியும்னா date of issue of voucher. தெரியாதுன்னா date of redemption. என்னைக்கு அவர் கொண்டுட்டு போய் redeem பண்றாங்க அந்த date. This is your time of supply. If it is not applicable, any of the above not applicable, na due date of filing the return or date of payment of tax. So whichever is applicable. Suppose late pay பண்ணதுக்கு interest late fee ஏதாவது receive பண்ணீங்கன்னா என்னைக்கு receive பண்ணீங்களோ அதுதான் time of supply. So thank you. We are done with time of supply.